Hello guys, welcome to Times channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிர பாஷாவோட பேப்பர் 2 எப்படி எழுதலாம் அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ராஷ்டிர பாஷா செகண்ட் பேப்பர் ஆல்ரெடி நேற்று வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இன்னைக்கு செகண்ட் பேப்பரில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் கஹானி. இந்த கஹானியோட எஸ்ஏஸ் தான் எழுதணும். ஸோ இந்த செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏஸ்லேருந்து எந்த கொஷின்ஸும் வரவே வராது. ஸோ ஒன் வேர்ட் சாப்டர்ஸ் ஃபுல்லாக வேறு, எஸ்ஏ சாப்டர் ஃபுல்லாக வேறு. ஸோ அதனால் எல்லாமே தனித்தனியாக தான் நம்ம படித்தாகணும். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் கஹானி எஸ்ஏ நம்ம படிக்கிறோம். 3 எஸ்ஏ ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒன்று தான் எழுத போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. டோட்டலாகவே நமக்கு இதில் கஹானி வந்து 5 தான் இருக்குது. ஸோ 5ல் 3 கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம மதியமுக்கும் சொல்கிறோம், ராஷ்டிர பாஷா எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரோமன் நம்பர்லையும் ஃபஸ்ட்டு ஒரு எஸ்ஏ தரவு பண்ணிக்கோங்க, அப்புறம் 2வது எஸ்ஏ தரவு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் என்னென்ன எஸ்ஏலாம் நம்ம படிக்கணுமோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லா ரோமன் நம்பர்லையும் ஒரு எஸ்ஏவை தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும் பட்சத்தில் 2வது எஸ்ஏ தரவு பண்ணிக்கோங்க. இப்போ கஹானியில் ஒரு எஸ்ஏ படித்தா போதுமாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, 2 எஸ்ஏ படிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 எழுதணும், ஒரு எஸ்ஏக்கு 10 மார்க்ஸ். ஸோ இதில் எப்படி எழுதலாம் கஹானி எஸ்ஏ அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கதையினுடைய ரைட்டர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பிரசங்களை கொடுங்க, சாராம்சம் கொடுங்க, அப்புறம் அந்து கொடுங்க. முடிஞ்சால் அந்த கதையை ஸ்ப்ளிட் அப் பண்ணி சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. கதையை ஸ்ப்ளிட் அப் பண்ணும்போது இதுக்கு இந்த சைடு ஹெட்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கொடுத்து எழுதும்போது இன்னும் கதையை டீட்டெயிலாக படிச்சிருக்கீங்கிறது தெரியும். ஸோ 2வது ரோமன் நம்பர் ஜீவனி எஸ்ஏவும் சேம் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 தான் எழுத போகிறோம். ஒரு எஸ்ஏக்கு 10 மார்க்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இதுவும் அப்படி தான். ஜீவனிலையும் வந்து நிறைய போர்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது, நமக்கு 5 or 6 லெசன்ஸ் தான் இருக்குது. அதுலேருந்து 3 கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்நேரத்துக்கு எல்லா இம்பார்ட்டன்ஸும் நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்க. எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கலாம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு அதில் 2 எஸ்ஏ தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் ஒரு எஸ்ஏக்கு 10 மார்க்ஸ். 3rd ரோமன் நம்பர். ஸோ ஜீவனி அப்போ எப்படி எழுதலாம்? சேம் வந்து அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான். இப்போ மதன் மோகன் மால்வியெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஜென்மஸ்தான், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பரீட்சையிலே கொடுக்கலாம். மதன் மோகன் மால்வியாக்கா பரீட்சை அப்படின்னு கொடுத்து அவர் எப்போ பிறந்தார், யார் அவங்க அம்மா அப்பா பேர் என்ன அப்படின்லாம் கொடுங்க. அப்புறம் சிக்ஷா, எஜுகேஷன், அவர் என்னென்னலாம் படித்தார், எங்கே படித்தார் அப்படின்னு அந்த சிக்ஷாலாம் கொடுங்க. அப்புறம் காம்காஜ் இல்லை அப்படின்னா நௌக்கரி, எங்கே ஒர்க் பண்ணார், அப்புறம் அவர் என்ன பண்ணார், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அப்போ சுதந்திரதா சங்கிராமே அப்படின்னு சொல்லி போட்டு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எழுதுங்க. அப்புறம் கடைசியாக அந்து கொடுங்க. அவர் ஏதாவது அவார்டு வாங்கியிருந்தா அவார்ட் கொடுங்க. இல்லை அவங்களோட நேம் எதுக்காவது ஏதாவது ஒரு பில்டிங்க்கோ ஏர்போர்ட்டுக்கோ அது மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. இந்த ஜீவனியை வந்து இப்படி சைட் ஹெடிங் பிரித்து நம்ம எழுதும்போது ஈஸியாக நம்மளும் வந்து கதையை மறக்க மாட்டோம், நம்மளும் அந்த பாயிண்ட்ஸை மறக்க மாட்டோம். இப்போ ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம். ஸோ ஜீவனிக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள். அடுத்தது 3rd ரோமன் நம்பர் ஜென்ரல் எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து 1 எழுத சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜென்ரல் எஸ்ஏ 2 இல்லை 3 ஜென்ரல் எஸ்ஏ படிக்கணும். இதில் இந்த தடவை வந்து நமக்கு புஸ்தகாலை ரொம்ப ஈஸியான ஒரு ஜென்ரல் எஸ்ஏ புஸ்தகாலை இருக்குது. ஸோ அது ஈஸியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிச்சிடலாம். கண்டிப்பாக ராஷ்டிர பாஷாவில் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, சைட் ஹெட்டிங்ஸ் நிறைய கொடுத்து எழுதுங்க. அடுத்து நீங்கள் பிரவேசிக்கா போக போகிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். ஸோ ராஷ்டிர பாஷாவுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரவேசிக்கால ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து மேம் இதை போட்டுக்கலாம், இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மாஸ்டர்ஸ்க்கும் நீங்களே உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஐடியா கொடுத்துட்டிங்கன்னா ஐடியா வந்து நீங்கள் எழுதி காட்டினீங்கன்னா உங்கள் மாஸ்டர்ஸ் மேம் வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதலாம்ப்பா அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதனால் எந்த எஸ்ஏ எழுதினாலும் சரி சைடு ஹெட்டிங் கொடுங்க, சைடு ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஒரே ஒரு எஸ்ஏ தான் சொல்கிறாங்க, 10 மார்க்ஸ் இருக்குது. அடுத்தது 4th ரோமன் நம்பர்.
4th ரோமன் நம்பர் பார்த்தோன்னா பின்ன பின்ன அர்த்த வாலே சப்த. ஸோ பின்னார்த்தி சப்தன்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்டுக்கு 2 மீனிங் இருக்கும். அந்த 2 மீனிங்க்கும் ஒரு சென்டென்சஸ் மேக் பண்ணணும். இது பார்த்தோன்னா ஃப்ரேம் சென்டென்ஸ் மாதிரி தான். டைரெக்டாக ஒரே அர்த்தத்தில் நம்ம மேக் பண்ணுவோம். இதில் 2 அர்த்தத்தில் நம்ம மேக் பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட தான் கொடுக்குறாங்க. 6 கொஷின் கொடுத்து 3 ஆப்ஷன் நம்ம எழுத போகிறோம். ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஸோ 3 கொஷின் எழுதினா 6 மார்க்ஸ். ஓகேங்களா. அடுத்தது 5th ரோமன் நம்பர். 5th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சமானார்த்தி சப்த. சமானார்த்தி சப்தனா என்ன அப்படின்னா சினானமஸ் தான். ஒரு வேர்டுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு வேர்டு. இப்போ சூரிய, ரவி, சாந்து, சந்திர அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ ஒரே அர்த்தம் தான் 2 வார்த்தைக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது. இது வந்து மீனிங் சினானமஸ் தான். இது வந்து 6 கொடுத்துருக்காங்க. 6மே நம்ம எழுதும். 6 மார்க்ஸ். இப்போ ஒரு கொஷினுக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது 6th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னா வச்சன். வச்சன் என்ன பண்ணும்? சேம் அதை தான். சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் இருக்கிறத ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வச்சனுக்கு எல்லாருக்குமே ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும். எல்லா மத்தியமாலேருந்து நம்ம வச்சனுக்கு என்னென்ன ரூல்ஸ்ன்னு படிச்சுட்டு இருக்கோம். அந்த வேர்ட்ஸை பர்டிகுலராக படிங்க. புக்குக்குள்ளே உங்களுக்கு வச்சன் பதிலே சொல்லி டைட்டில் கொடுத்துட்டு நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்தெந்த ரூல்ஸு கீழே வருதுன்னு படிங்க. அந்த வேர்டை வந்து மாஸ்குலின் ஜெண்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஃபெமினைன் ஜெண்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரூல்ஸ் அப்ளை பண்ணி எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதுவும் வந்துட்டு 6 கொடுத்துருக்காங்க. 6மே எழுதணும். ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஆப்ஷன் கிடையாது. சமானார்த்தி சப்த வச்சனுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது. எல்லாமே எழுதணும். அடுத்தது 7th ரோமன் நம்பர் லிங்க் பதிலியே. லிங்க் பதிலியேவும் சேம் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுறது தான். அதுவும் பார்த்துக்கோங்க. அதாவது எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எதில் எண்ட் ஆகிருக்கு, ஆன்சர்ஸில் எப்படி எண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதுக்கும் ஆப்ஷன் கிடையாது. 6 கொஷின் கொடுக்குறாங்க. 6மே எழுதணும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஸோ 6 மார்க்ஸ். வாட்சிய பதிலே. 8th ரோமன் நம்பர் வந்து வாட்சிய பதிலே. ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஆக்டிவ் டு பாசிவ்னா என்னது? செய்வினையிலேருந்து செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுறது தான் ஆக்டிவ் டு பாசிவ். ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தோன்னா 6 கொஷின் கொடுக்குறாங்க. நம்ம வந்து 3 கொஷினுக்கு தான் ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ இதில் ஆப்ஷன் இருக்குது வாட்சிய பதிலியில். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். டைட்டில் நல்லா படிங்க. கின்ஹி தீன்கா வாட்சிய பதிலியே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே எந்த ஒரு இது எழுதணும், ஆன்சர் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான டைட்டிலை கரெக்டாக படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 9th ரோமன் நம்பர். ஸோ இது வாட்சிய பதிலையில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ செக் பண்ணி கரெக்டாக 6ல் எந்த 3க்கு தெரியுமோ அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது சூஷ்ணைக்கு அனுசார் பதிலியே. ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸுக்கான கண்டிஷன்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கும். அந்த கண்டிஷன் படி அந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணணும். இதுதான் சூஷ்ணைக்கு அனுசார் பதிலியே. இது 2 கொஷின் இருக்கும். 2மே எழுதணும். ஆப்ஷனே கிடையாது. 2 கொடுத்துருப்பாங்க. 2யுமே நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரு கொஷினுக்கு வந்து 2.5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 2 கொஷினுக்கு 5 மார்க்ஸ். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இது வரைக்கும் இருக்கிற எல்லாமே 1 வேர்டு தான். பின்னார்த்தி சப்தால் ஆரம்பித்து சூஷ்ணைக்கு அனுசார் பதிலியே 4th ரோமன் நம்பர்லேருந்து 9th ரோமன் நம்பரில் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே 1 மார்க்ஸ். இதில் நம்ம பார்த்தோம்னா இதிலேயே பாஸ் மார்க் வாங்கிடலாம். டோட்டலாக வந்துட்டு 41 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் மட்டுமே நமக்கு வருது. 1 மார்க்ஸ் மட்டும் 41 மார்க்ஸ் செகண்ட் பேப்பரில் ராஷ்டிர பாஷாவில் வருது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 41 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அது போக நம்ம வந்து இன்னும் எஸ்ஏஸ் எழுதுவோம். லோகோக்தியம் அடுத்தது 10th ரோமன் நம்ம வந்து லோகோக்தியம் ப்ராவப்ஸ் எழுதுவோம். ஸோ இதெல்லாம் எழுதுனோம்னா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு 70-80 மார்க்ஸ் எல்லாம் ராஷ்டிர பாஷையில் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கிராமட்டிக்கல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நான் சொன்ன மாதிரி சைடு ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜஸ். 10th ரோமன் நம்பர் வந்து லோகோக்தியா ப்ராவர்போடு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஸ்டோரி மேக் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பார்த்தோன்னா 5 ஆப்ஷன் இருக்குது. 2க்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எழுத சொல்கிறாங்க. ஆப்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. 2க்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா போதும். இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா, ஒரு ஸ்டோரி எழுதுனா 5 மார்க்ஸு, 2 எழுதுனா 10 மார்க்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி தானே, ஈஸியாக படிச்சிடலாம். சின்ன ஸ்டோரி, 2 லைன் ஸ்டோரியே அவ்வளோதான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டோரிஸ் தான். நீங்கள் கண்டென்ட் மாற்றிக்கோங்க. ஆனால் அந்த ஸ்டோரி அந்த ப்ராவர்புக்கான மீனிங் மாறாமல் எழுதுங்க. அவ்வளோதான். நமக்கு கண்டென்ட் மாற்றிக்கலாம், நேம் மாற்றிக்கலாம். புக்கில் இருக்கிறது அப்படியே எழுதணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா. ஸோ அப்போது லோகோக்தியாவில் வந்து பார்த்தோம்னா 2 எழுதணும்.
நமக்கு ஆப்ஷன் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 2க்கு 10 மார்க்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதையுமே நம்ம ஒன் வேர்டோட சேர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் 46 மார்க்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? 46 மார்க்ஸ். இன்னொரு 15 மார்க் எடுத்தால் ஃபஸ்ட்டு கிளாஸ். ஓகே, 60 எடுத்தால் ஃபஸ்ட்டு கிளாஸ். 45 மார்க்ஸ், 46 மார்க்ஸ். எந்த ஒரு மிஸ்டேக்குமே இந்த ஒரு 6 ரோமன் நம்பரில் நீங்கள் பண்ணலை, எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னா ஈஸியாக 46 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. அடுத்தது 11th ரோமன் நம்பர். 11th ரோமன் நம்பர் பார்த்தோன்னா பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியே. பிராந்திய பாஷா உங்களுடைய மதர் டங்கில் இல்லை இங்கிலீஷில் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன 2 ஆப்ஷன் அதில் பிரிச்சுருக்காங்க. அப்படின்னா ஒரு பேசேஜ் கொடுத்து ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இது வந்து 5 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்டோரி கண்டென்ட்டோ ஏதோ ஒரு பேசேஜ் இருக்குது, ஏதோ ஒரு கண்டென்ட்டை வச்சு ஒரு பேசேஜ், அதுக்கு வந்து 5 மார்க்ஸ். ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஒரு 5 சென்டென்சஸ் இருக்குது. ராஷ்டிர பாஷா புக்கில் டிரான்ஸ்லேஷன் அனுவாத் அபியாஸில் பார்ட் 11 அப்படின்றது இருக்குது. பார்ட் 11 பார்த்தீங்கன்னா 25 டிரான்ஸ்லேஷன் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே வந்து அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த 25லேருந்து 5 கொடுத்துட்டு 5யுமே இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 5 மார்க்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ டிரான்ஸ்லேஷன் தமிழ் ஆர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக நமக்கு 10 மார்க்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து மெமரைஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஈஸியாக புரிஞ்சு வேர்ட் பை வேர்ட் நீங்களே இங்கிலீஷில் தமிழ் எழுதிட்டு அதை ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுங்கள், ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது 12th ரோமன் நம்பர். 12th ரோமன் நம்பர் ஹிந்தியுமே அனுவாத் கீஜியே. ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷில் நமக்கு பேசேஜஸ் கொடுத்துருப்பாங்க, அதை என்ன பண்ணணும்னா ஹிந்தியில் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுக்கு 15 மார்க்ஸ். இதுக்கு தான் ஸ்கோர் ஜாஸ்தி இருக்கிறதுலே. செகண்ட் பேப்பரில் எந்த ரோமன் நம்பருக்கு அதிகமான மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது 12th ரோமன் நம்பராக தான் இருக்கும். 15 மார்க்ஸ். அப்போ நம்ம இதை படிக்கணுமா வேணாமா? நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன்ஸை அட்டன் பண்ணுறதே கிடையாது. எத்தனை பேப்பர் கரெக்ட் பண்ணாலும் ஒரு 100 பேப்பர்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணால் ஆவரேஜ் ஒரு 50 to 60 பேப்பர்ஸில் தான் இந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் தமிழ் டிரான்ஸ்லேஷனும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 60%. 60லையும் வந்து எல்லாருமே கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னா கிடையாது. அதுலேயும் ஆவரேஜ் ஃபில்டர் பண்ணிடலாம். 30% ஆஃப் பேப்பர்ஸில் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் ஓனா எழுதுறீங்க, ஒரு சிலர் வந்து மெமரைஸ் பண்ணிடுறீங்க. ஆனால் பண்ணாத நிறைய பேர் இருக்கீங்களே, டிரான்ஸ்லேஷனை டச் பண்ணாமல் இருக்கீங்க. அப்போ நம்ம 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம கண்டிப்பாக டச் பண்ணணும். அப்போ தான் 15ல் அட்லீஸ்ட் நீங்கள் பாதி பேசேஜஸை டிரான்ஸ்லேட் பண்ணாலும் பாதி மார்க் ஒரு 7 or 8 அதில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் இங்கிலீஷ் ஆர் தமிழ்லேருந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன நான் ஹிண்ட்டு தருவேன் அப்படின்னு சொன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் பை வேர்ட் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நியூஸ் பேப்பரை பற்றி ஒரு கண்டென்ட் உங்களுக்கு இருக்குன்னா நியூஸ் பேப்பர்னால் என்ன? அக்பார். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த உலகம் முழுவதும் என்ன நடக்கிறது என்றால். அப்போ நான் ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். உலகம் அப்படின்னா என்னது? துனியா, தர்தி எப்படி வேணால் வச்சுக்கலாம். முழுவதும் சாரே துனியாமே என்ன கியா கியா ஹோத்தா ஹை நடக்கிறது என்றால் நடக்கிறது என்பதே துனியாமே சாரே துனியாமே கியா ஹோத்தே ஹேன் இசே செய்தித்தாள் நமக்கு தெரிவிக்கின்றன. இசே அக்பார் ஹம்கோ பத்தாத்தே ஹேன் நமக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது சொல்லுது அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் பை வேர்ட் நீங்கள் ஹிந்தியில் எழுதி வச்சுருங்க. எழுதிட்டு இதை எப்படி வந்து சென்டென்ஸாக ஹிந்தியில் கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணி படிங்க. இது அப்படியே நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எழுதலாம் அப்படி கிடையாது. மீனிங் இதுக்கும் அதுக்கும் சேமாக இருந்தால் ஓகே, அவ்வளோதான். ஸோ டீச்சர்ஸ் எதிர்பார்க்குறது இதுதான். நீங்கள் ட்ரை பண்ணணும், நீங்கள் எழுதணும், நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்களே தவிர ஸோ இவங்க வந்து இந்த புக்கில் இருக்கிற மாதிரிலாம் எழுதலை, இவங்களுக்கு மார்க்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு எந்த டீச்சரும் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் எழுதியிருந்தால் போதும். நீங்கள் எழுதியிருக்கீங்களா, அந்த கண்டென்ட் நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்களா, ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நியூஸ் பேப்பருக்கு சமாச்சார் பத்திரன்னு சொல்லலாம், அக்பார்னு சொல்லலாம். 2ல் உங்களுக்கு எது வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த வார்த்தை உங்களுக்கு வருதோ யூஸ் பண்ணுங்கள். உலகம் அப்படின்னு நம்ம சொல்லணும். துனியா, தர்தி, சன்சார் இத்தனை வார்த்தை இருக்குது. உங்களுக்கு எந்த வேர்டு வேணுமோ அதை யூஸ் பண்ணி எழுதுங்க. அவ்வளோதானே தவிர அந்த மீனிங் சேமாக இருந்தால் ஓகே. ஸோ அதனால் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனுக்கு எல்லாருமே
கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது ஹிந்தி டு தமிழ் டிரான்ஸ்லேஷனாக இருந்தாலும் சரி, தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 25 மார்க் வந்து செகண்ட் பேப்பரில் இருக்குது. ரொம்ப ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு தான் இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் இன் செகண்ட் பேப்பரில் நம்ம என்ன கொடுக்கணும்னா டிரான்ஸ்லேஷனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம படித்தோன்னா பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன்லேயும் ஒரு 25 மார்க்ஸ் வந்துடும், ஒன் வேர்ட்ஸ்லேயும் ஒரு 46 மார்க்ஸ் வந்துடும். டோட்டலாக பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். செகண்ட் பேப்பரில் வித்தவுட் எஸ்ஏ எதுவுமே நம்ம படிக்காமே ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால் எல்லாருமே நல்லா பிளான் பண்ணி படிங்க. இனி இருக்கக்கூடிய 1 மந்த்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து February 18th தான் எக்ஸாம். ஸோ எல்லாருமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக செகண்ட் பேப்பரில் ராஷ்டிரபாஷா செகண்ட் பேப்பரில் 90 to 95, 98 அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ எல்லாருக்குமே ராஷ்டிரபாஷா படிக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ராஷ்டிரபாஷா படிக்கிறாங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த கைட்லைன்ஸை சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி டைம்ஸ் சேனல். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.